ஹலோ கைஸ் மூணு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அண்ட் ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த சீசன் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி வந்து நம்ம டக்குன்னு வந்து ஸ்விட்ச் ஓவர் ஆனோம் லைக் ஏப்ரலில். அதனால் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம டமால் செஷன்ஸ் அந்த மாதிரியே கொண்டு போயிட்டுருந்தோம். பிகினர்ஸ்க்கான சீரீஸே நம்ம இன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ணலை பெருசாக சேனலில். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் வந்து பிகினர்ஸ்க்கான சீரீஸ் போயிட்டு தான் இருக்குது. ஸோ ஒரு 7 கிளாஸஸ் கிட்ட போயிருந்துச்சு லைவ் கிளாஸஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெக்கார்டட் கிளாஸாக கொடுக்குறப்போ வந்து அதில் எதுவும் நம்ம பேச மாட்டோம் பண்ண மாட்டோம், கம்ப்ளீட்டாக ரெக்கார்டட் கிளாஸாக இருக்கிறப்போ அது ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால இந்த ஒரு 15 days வந்து கம்ப்ளீட்டாக பிகினர்ஸ்க்கான கிளாஸஸ், ரெக்கார்டட் கிளாஸஸ் உங்களுக்கு வழக்கம் போல் அந்த 10 மணி எப்பயும் போல் அந்த 10 மணிக்கு வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். ஸோ அந்த பிகினர் பிளேலிஸ்ட் அப்டேட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு 15 days வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிறோம். ஸோ அவங்களுக்கான பிகினர்ஸ்க்கான பிளேலிஸ்ட் கம்ப்ளீட்டாக வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ அடுத்தது நம்ம யூடியூப்பில் தான் நான் சொல்கிறேன். அண்ட் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஒன், நிறைய பேர் வந்து நம்ம இங்கிலீஷ்க்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோ கொண்டு வந்திருந்தப்போ வந்து டெய்லி ரீட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ரீடிங் இன் தி சென்ஸ் லைக் என்ன வேணாலும் நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எனி கைண்ட் ஆஃப் ரீடிங் வந்து நீங்கள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். பட் அதில் வந்து ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க எடிட்டோரியல் எப்படி படிக்கிறது, எப்படி வந்து லைக் எடிட்டோரியல் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அது லைக் வேகாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா Feb 1 Feb 1 வந்து ஜஸ்ட் ஒரு 1 to 2 வீக்ஸ்க்கு வந்து நான் கொண்டு போகிறேன். பிகாஸ் வந்து அந்த ஒரு 1 to 2 வீக்ஸ் நம்ம கண்டினியூஸாக கொண்டு போனோம்னா அதுலேயே உங்களுக்கு வந்து தெரியும், ஓகே இந்த மாதிரி படிக்கலாம், இப்படி நம்ம கேப் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஹேபிட்டாக நான் ஏற்படுத்துறதுக்கு, அந்த ஒரு ஹேபிட்டாக வந்து உங்களுக்கு கொண்டு வர்றதுக்காக ஒரு Feb 1 ஒரு 10 வரைக்கும் 10 days வந்து கொண்டு போகிறேன். ஸோ அதுவும் வந்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. தேர்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா எல்ஐசிக்கான கிராஷ் கோர்ஸ் நாளைக்கு இருந்து நம்மளோட ஆப்பில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஆப்டி இங்கிலீஷ் ரீசனிங் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் வந்துடுங்க. இங்கிலீஷ்க்கான செஷன் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ்க்கான செஷன் மார்னிங் 11 AM இருக்கும். அண்ட் மித்த டைம் டேபிள் பார்த்திங்க, ஸ்கெட்யூல் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நைட் வந்து உங்களுக்கு கொண்டு வரேன். ஸோ மிஸ் பண்ணிடாமல் வந்துடுங்க கிளாஸஸ்க்கு. ஸோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிகினராக இருந்தேன் அப்படின்னா, நான் இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நான் எல்ஐசி கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணட்டுமா, இல்லை வந்து வேறு பிகினர்ஸ்க்கான கோர்ஸ் இருக்கான்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பட் நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் நான் உள்ளே வரேன் அப்படின்னா மெகா பேங்கிங் கோர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அது லைக் பேசிக் டு ஹை லெவல் வரைக்கும் லாஸ்ட் இயர் கவர் பண்ண எல்லா கோர்ஸஸுமே அதில் இன்க்ளூடட். ஸோ அதனால் நீங்கள் அது பர்ச்சேஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்ஐசி கிராஷ் கோர்ஸ் வாங்கியிருக்கவங்க நாளைக்கு மறக்காமல் வந்துடுங்க. அண்ட் அதே மாதிரி பிகினர்ஸ்க்கான சீரீஸ் டெய்லி நம்மளோட யூடியூப்பில் ஃப்ரீ கிளாஸஸ் போயிட்டு தான் இருக்குது, அது மிஸ் பண்ணிடாமல் அட்டென்ட் பண்ணுங்கள். ஸோ டாடா பை, see you guys.